வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது ஐஓசிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 88,000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன போஸ்டிங்க்கு இவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ, அதாவது ஜூனியர் இன்ஜினியர், இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 65% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 55% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 விதமான டொமைனில் வந்து இவங்க ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி ஃபெர்டிலைசரில் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, ரீஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த ஏதாவது ஒரு டொமைனில் நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்தவரை நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல், இதில் ஏதாவது படிச்சிருந்தா இந்த எலக்ட்ரிக்கல் ஜூனியர் இன்ஜினியருக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனுமே நீங்கள் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 26 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/7/2025 படி நீங்கள் வந்து 26 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/7/1999 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 1/7/1996 அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 1/7/1994 அப்புறம் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான டேட்ஸை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/9/2025 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31/10/2025 அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் iocl.com, இதில் தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக இது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேட் ஆஃப் ஜாயின் பண்ணுறீங்க இல்லைங்களா வேலைக்கு, அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்க், கடைசியாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 2 விதமான செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி, 2 விதமான செக்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நாலேஜில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 20 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங்கு 15 மார்க்கு, வெர்பல் எபிலிட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 15 மார்க் அப்படின்னு வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் கேரி பண்ணும். 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் பொறுத்தவரையும் 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் சென்டரை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, இந்த 4 இடத்துல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பியில் 2த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி 2த்தையும் சேர்த்தா 45% மார்க் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி 2த்துலேயும் வந்து 35% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 2த்தையும் சேர்த்தா நீங்கள் வந்து 40% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குங்க. ஒன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு 85% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்க்கு 5% வெயிட்டேஜ், பர்சனல் இன்டர்வியூக்கு 10% வெயிட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் சார் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் iocl.com போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலிமாவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி லிங்க்கை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், என்ன கேபியில் என்ன சைஸில் அப்லோட் பண்ணணுன்றது வந்து அவங்க தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு வந்து அந்த டைமில் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை ஃபீஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹400 அப்ளிகேஷன் ஃபீஸ் +18 ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸை பொறுத்தவரை நீங்கள் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ், கேஷ் ஆர் யூபிஐ மூலிமாவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெசிப்ட் வரும். அது பேர் வந்து ரெசிப்ட்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே. ஸோ பிளேஸ்மெண்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் ஜாபை பொறுத்தவரையும் உங்களுக்கு உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த செக்ஷன், எந்த பிளான்ட்டுக்கு வந்து வேக்கன்ட் தேவைப்படுதோ ஸோ அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்தவரையும் இதுதாங்க இந்த வேலையிலே வந்து ஹைலைட்டு. சம்பளத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேசிக் பேவாக ₹30,000 பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட டேரன்ஸ் அலவன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கிராட்டிடியூட், கான்ட்ரிபியூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், லீவ் என்கேஜ்மெண்ட், லீவ் ட்ராவல் கன்செக்ஷன்ஸ், லீவ் ஃபேர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்தா பர் இயருக்கு உங்களுக்கு ₹10.6 லட்ச உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ₹88,000 உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பாண்டுமே இருக்குங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் பர்சனல் ரீசன் வேறு ஏதோ ரீசன்னால அந்த கம்பெனி விட்டு போகிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருந்தால் 2 lakhs வந்து அந்த கம்பெனிக்கு பேமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் ₹35,000 அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் வந்துடலாம் வெளில. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட்டு, ஏதாவது குவாரிஸ் இருக்குன்னா cgrs.ibps.in இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.